friends, welcome back to my channel. Shalma Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹியூஜ் மீஷோ ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் 20 ப்ராடக்ட்ஸ் வந்து மீஷோல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ எல்லாமே சூப்பர் பெஸ்டான ப்ராடக்ட்ஸ். எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அதோட பிரைஸ் குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. அண்ட் நீங்க இந்த நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சட் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீஷோ ப்ராடக்ட்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இண்டஸ் வேலிலேருந்து நமக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. ஸோ அந்த பேக்கேஜ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே என்ன ஐட்டம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. ஆல்ரெடி நான் இண்டஸ் வேலிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்த கேஸ்ட் அயர்ன் அப்புறம் பிரியாணி பாட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 6 months நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இண்டஸ் வேலிலேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற எந்த ப்ராடக்ட்டுமே பிடிக்காம ஆயிரும். அந்த அளவுக்கு குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நான் ஆல்ரெடி பிரியாணி பாட் வந்து ட்ரிபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேலை செய்யறதுக்கும் சரி, அது குக் ஆகிற விதமும் சரி, அவ்வளோ குயிக்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனாலே ஒரு குக்கர் வந்துட்டு ட்ரிபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் தான் இந்த இண்டஸ் வேலியில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது. குக்கர் அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. 5 years வாரண்ட்டி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு 10 years வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. குக்கரோட டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எலிகெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த விசிலுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் குக்கரோட வெயிட்டை பற்றி சொல்லியே ஆகணும். குக்கர் ரொம்பவே வெயிட்டாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்ட் கீழே இருக்கிற அந்த குக் பண்ணுற அந்த பாட் எடுக்கும்போது என்னால் கொஞ்ச நேரம் கூட கேரி பண்ண முடியல. அந்த அளவுக்கு சூப்பர் வெயிட்டாக இருந்துச்சு. அலுமினியம் குக்கரில் குக் பண்ணுறதுனால நமக்கு நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்து இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு ஹெல்த்தியான குக்வேர் பிராண்டுக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இண்டஸ் வேலியிலேருந்து சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட கூப்பன் கோட் சல்மா 12 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% ஆஃபரும் கிடைக்கும். ஸோ நம்ம ஹெல்த்தியாக மாறதுக்காக அவங்க வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆஃபரை வந்து அவைல் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான குக்வேர்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தா தெரியும் அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். நிறைய பேர் நல்ல யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டுங்க மீஷோலேருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள். குவாலிட்டி பார்க்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஹை லுக் வந்து கொடுக்குது. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஆனியன் கார்லிக் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக பாட்ஸோடு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணுன்னா கூட அதுக்குமே சூப்பராக இருக்கும். 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து கொடுக்குறாங்க. ஃபுல்லாக கொஞ்சம் பெரிய பெரிய ஓப்பனிங் அப்படிங்கிறனால ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஃப்ரூட்ஸ், ஆனியன், அந்த மாதிரி பொட்டேட்டோஸ் அந்த மாதிரிலாம் வந்து சூப்பராக ஸ்டோர் பண்ணலாம். உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அங்கேயே கொஞ்சம் சில ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரூட்ஸு சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் சூப்பராக அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்குமே நல்லா அழகாக இருக்கும். நல்ல சூப்பரான லுக் வந்து கொடுக்கும் கிச்சனில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது. 996 rupeesக்கு சாரி 996 rupeesக்கு இந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அடுத்ததாக மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோவில் நிறைய என்னோட பெஸ்ட் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் மாதிரி நிறைய வந்துச்சு. ஸோ அதில் இதுவும் ஒன்று. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஷர்ட் மாதிரி உள்ள ஒரு ட்ரெஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் இதை வந்து பட்டியாலா கூட வந்துட்டு ஸ்டைல் பண்ணியிருந்தேன். இந்த ஷார்ட் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேர் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஜீனோட வேர் பண்ணுறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் ஜீனோடையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு பட்டியாலாவோட வேர் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக அந்த மாதிரி இருந்துச்சு. மிடியாக கூட நீங்கள் வேர் பண்ணலாம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வர இடத்துல எல்லாமே ஓப்பனிங் இருக்குது. ஸோ உள்ளே நீங்கள் ஏதாவது வேர் பண்ணிட்டு தான் மேலே இந்த ஷர்ட் வந்து வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எம்ப்ராய்டரி மெட்டீரியலில் லேஸ் இருக்குது பாருங்களா, அந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க. 377 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர். இந்த சீ ப்ளூ மாதிரி கலரில் வர ஒரு செராமிக் மெட்டீரியலில் வர ஒரு சர்விங் பவுல் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த டிசைன் வந்து அவ்வளோ சிம்பிளாகவும் அவ்வளோ எலிகண்ட்டாகவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு செராமிக் பவுல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ஹேவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். மிக்சிங்க்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் அது மட்டும் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் சேஃப் அண்ட் டிஷ்வாஷர் சேஃப் அப்படிங்கிற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வரும்போது பார்க்கும்போது இந்த செராமிக் பவுல் வந்து ஒரு மஸ்ட் பை அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக நல்ல வெயிட்டாக செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே நல்லா கிளாஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இந்த 3 செட் ஆஃப் செராமிக் பவுல் செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 658 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரைஸ்க்கு நல்ல வர்த்தாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக என்ன ப்ராடக்ட் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே லிங்க் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டினியூஸாக. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஸோ இன்னுமே வந்துட்டு எங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா எப்படி, எங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் மென்ஷன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அது கொஞ்சம் வந்துட்டு ஹெவி டாஸ்க் தான் எல்லா ப்ராடக்டோட லிங்க்கு பேரோட கொடுக்கறது. பட் இருந்தாலுமே சரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குர்தா செட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். துப்பட்டா பேண்ட் எல்லாமே வர்ற ஒரு சுடிதார் செட் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசைன் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. வி ஷேப் நெக்கோட வந்து கொடுத்துருக்காங்க. காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நெக்கில் அப்புறம் கீழே பேண்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை கிட்ட ஸ்லீவ் கிட்ட எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்கி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. சம்கி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல சூப்பர் எலிகெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் வேர் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே வந்து இருந்துச்சு. XXL சைஸ் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது என்ன க்ரீன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு சரியாக அந்த க்ரீன் என்னன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஷால் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான ஷால் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. பேண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸி. என்னென்னா எலாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 745 ருபீஸ்க்கு நல்லாவே வர்த்தான ஒரு சுடி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து பிடிக்கும். அடுத்ததாக என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தரலாம். இந்த ப்ராடக்ட் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிற ப்ராடக்ட் ஹிஜாப் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோலையுமே கமெண்ட் இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஹிஜாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சூப்பரான ஹிஜாப் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். செட் ஆஃப் 6 பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலர்ஸ் அப்படின்ட்டு. இந்த பர்பிள் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் பிங்க், க்ரீனு, அப்புறம் நேவி ப்ளூ, பிளாக், ஒயிட் நார்மலாக இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லாவே பெரிய கிளாத்தாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஹிஜாப் உங்களுக்கு வந்து சுற்றி கட்டுறதுக்கும் சரி, நார்மலாக வேர் பண்ணுறதுக்கும் சரி நல்லாவே இருக்கும். கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பரான பேலட்ஸ் கலர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டிவே சூப்பர் ரயான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. 498 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 498 ருபீஸ்க்கு சூப்பர் அஃபோர்டபுள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஹிஜாப் 80 ருபீஸ் சம்திங் அந்த மாதிரி தான் வந்து வரும். இப்போ அடுத்ததாக மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியில் வர லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் கேரி பண்ணுற பேக்கோடு வருது. பேக் வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ்க்கு அண்ட் காலேஜுக்கு அப்புறம் ஒர்க் எங்கே போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்குமே நல்ல லுக்காக இருக்குது. ஹை லுக் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட வெளியில் ஒரு நேவி ப்ளூ ஸ்பூனும் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற இது வந்து உங்களுக்கு காட்டுற லஞ்ச் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3 லஞ்ச் பாக்ஸுமே சேம் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பாக்ஸில் வந்து நீங்கள் ரைஸ் இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி கேரி பண்ணாலும் இன்னொன்று வந்து சைட் டிஷ் அந்த மாதிரி கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. சைஸு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு இல்லை, நல்லா மீடியம் சைஸாக வந்து கொடுத்துருக்காங்க லஞ்ச் பாக்ஸு. இல்லை 2 பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸ் நம்ம வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு அந்த குவாலிட்டி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஏர் டைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா லாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாகவே இருந்துச்சு. லாக்கு கொஞ்சம் அமுத்தி ப்ரெஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக செட் ஆகாது அந்த மாதிரி தான் தோணுது. 407 ருபீஸ்க்கு நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா குழந்தைகளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. அண்ட் இது உங்கள் வீட்டில் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேமிங் ஒரு ஐட்டம் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது விளாடுற டைம்லேயே லேர்னும் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஐட்டம்ஸ். எனக்கு ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிங் ஃப்ளாஷ் கார்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த குட்டியாக ஒரு சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் பண்ணிட்டு
அண்ட் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 112 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் இருக்குது. ஸோ 224 வேர்ட்ஸ் வந்து உங்கள் கிட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 சைடுமே இருக்குது. குழந்தைங்க நிறைய பேசிக்கான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டாயில் கொடுக்கும்போது அவங்களுக்கு இனிமேல் ஈஸியாக இருக்கும். கூட ஒரு USB கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு தப்பாக யூஸ் பண்ணிட்டேன். மேலே ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணேன். பட் இப்படி வந்து இன்சர்ட் பண்ணக்கூடாது. அந்த பிளாக் கலரில் கீழே கார்டு பிளாக் அண்ட் ஒயிட் இது வருது பார்த்தீங்களா, அந்த சைடு இன்சர்ட் பண்ணும்போது அது கரெக்டாக வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணக்கூடாது. நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இது வராது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். பட் பின்னாடி திருப்பி நான் இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்துச்சு. அந்த சூப்பரான கிட்ஸ்க்கான டாய் வந்து பார்த்தீங்கன்னா 240 ருபீஸ்க்கு மீஷோவில் கிடைக்கிது. ஒரு மஸ்ட் ஹேவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் நல்லா ஜாலியாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு. அடுத்ததாக என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. 100 ருபீஸ்க்கு கீழே வந்துட்டு ஹோம் டேக்கர் காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்து சர்ச் பண்ணதில் எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிது. அண்ட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் இது பிளாஸ்டிக் தான், ஆனால் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருக்குது. கீழே இருக்கிற அந்த பாட்டில் வந்து உள்ளே வந்துட்டு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, சிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. எங்கே நீங்கள் வச்சாலும் ஸ்டேபிளாக அது வந்து நிற்கும். ஜஸ்ட் 83 ருபீஸ்க்கு இந்த சூப்பரான பர்பிள் கலர் ஃப்ளவர் வாஷ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்துட்டு ஹோம் டேக்கர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. இதுவுமே ஒரு க்யூட்டான ஐட்டம் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கட்லரி ஹோல்டர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இவ்வளோ சின்னதாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்பூன்ஸு நைஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபோர்க்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு கிச்சனில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கவுண்டர் டாப்பில் அழகாக இருக்கும். கலர் வந்து பாருங்கள் ஒரு பிஸ்தா லைட் க்ரீன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 2 கம்பார்ட்மெண்ட் வருது. ஸோ இதோட டிசைன் வந்துட்டு நல்லாயிருக்கு. யூனிக்காக வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலுமே நல்லாயிருக்கு. இந்த கட்லரி ஹோல்டரோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புஷ் வந்து கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வச்சா ஒரு இடத்துல அப்படி ஸ்டேபிளாக நின்றுக்குது. 250 ருபீஸ்க்கு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக மீஷோவில் வந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 3 கம்பார்ட்மெண்ட் வரல இந்த ஆர்கனைசரில் வந்து பார்த்திங்கன்னா 16 ஸ்லிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். இயரிங்ஸு, அப்புறம் மெடிசன்ஸ், அப்புறம் நீங்கள் கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்கன்னா அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. குவாலிட்டி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் இருந்தாலுமே இது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் கிச்சனில் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் இல்லைனா உங்கள் வீட்டில் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மஸ்ட் ஹேவ் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா அட்ஜஸ்டபிளாக இருக்குது. கேரி பண்ணுறதுக்கான அந்த இதுவுமே கொடுத்துருக்காங்க. 120 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரெடி மீஷோவில் வந்து கிட்ஸ்க்கான ஐட்டம்ஸ் எல்லாம் போடும்போது நீங்கள் நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. சூப்பராக இருக்குது, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது மீஷோவில் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான். கிட்ஸ் கேரி பண்ணுறதுக்கான ஒரு கேரிங் பேக் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பேபிஸ் ஒரு 1 or 2 இயர்ஸ் பேபிஸ் எல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த கேரிங் பேக்கெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நானும் பார்க்குறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் மீஷோவில் இருக்கும்போது ஸோ வாங்கி ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆல்ரெடி பை பண்ணது கிடையாது. அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு நல்லா ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 265 ருபீஸ்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதில் வந்து மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி கேரி பண்ணணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மீஷோவில் வந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான க்யூட்டான ஒரு ஸ்லிங் பேக் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கலர் வந்து பாருங்கள் சூப்பர் வைப்ரண்ட்டாக இருக்குது. ரொம்ப லைட் பிங்க் கலர் காட்டியிருந்தாங்க. பட் வந்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான வைப்ரண்ட் கலர் தான் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது போகிறோம், கொஞ்சம் பணம், அப்புறம் ஒரு மொபைல், கொஞ்சம் லிப் பாம் இந்த மாதிரிலாம் மட்டும் வச்சா போதும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு டக்குன்னு கையில் எடுத்துகிட்டு டக்குன்னு வெளில
வெளில போகணும் அப்படிங்கும்போது இந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 77 ரூபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. 77 ரூபீஸ்க்கு சூப்பர் ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். சூப்பரான உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச கிச்சன் கண்டெய்னர்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கண்டெய்னர்ஸ் ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்ததுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நடுவில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் மேலே ஒயிட்டு இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எப்படி ப்ராடக்ட் காட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த லெட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்படி கொடுத்துருக்காங்க, இது எப்படி மூடுறது அப்படின்னு. பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா. எப்படி வந்துட்டு அது ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் குயிக்காக காட்டுறேன். இது ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து அந்த லிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்படி லைட்டாக பேக் சைடு வந்து திருப்பிக்கோங்க. பின்னாடி இந்த இது ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்களே இந்த இடத்துல திருப்பிட்டு இப்படி வச்சுட்டு நல்லா நீங்கள் இழுத்து மட்டும் அந்த லிட்டை வந்து விட்டால் போதும். குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக போய் ஃபிட் ஆகிக்குது. ஸோ இதை நீங்கள் தனியாக கூட எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கூட ஃபிட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபுல்லாக வந்துட்டு அந்த லிட் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பர் குவாலிட்டியில் வர கண்டெய்னர் அப்படின்னு தான் சொல்லுவேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அன்பிரேக்கபிள் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு கண்டெய்னரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒர்த்தான ஒரு கிச்சன் கண்டெய்னர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 பீஸ் ஆஃப் கிச்சன் கண்டெய்னர் 613 ரூபீஸ்க்கு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. இது ஒரு க்யூட்டான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் வேர் பண்ணும்போது அழகாக இருக்கும். ஃபங்க்ஷனலாக இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு குட்டியாக ஒரு பேக் வந்து ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக போட்டுவிட்டு இந்த பேக்கும் ஃபிட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். பேர்ல் ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா வைப்ரண்ட்டான ரெட் கலர் 2-3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த கலர் தான் நல்லா வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு இந்த கேரி பண்ணுற மாதிரியான ஒரு கோல்டு கலர் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்மளுமே யூஸ் பண்ணலாம். சில ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகிறோம், எதுவும் பெருசாக வைக்கலாம், கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் தான் வைக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். 146 ரூபீஸ்க்கு நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த பேக் பார்த்ததுமே கிட்ஸ்க்கு வந்து போட்டு விடும்போது பேபி கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து அழகாக இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நல்லா பண்ணி வேர் பண்ணி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அடுத்ததாக என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. ஒரு சூப்பரான குர்த்தி வித் பேண்ட் செட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷால் வரல, இருந்தாலுமே இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதோட மெட்டீரியல் தான் காட்டன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வெயிட்டான மெட்டீரியல். பார்க்குறக்கு நார்மலாக இருந்தாலுமே நல்லா பார்ட்டி வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேர் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்ல வெயிட்டான ஒரு ட்ரெஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரேயான் கிளாத்தில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பேண்ட்டில் அந்த அளவுக்கு பெரிய டிசைன்லாம் இல்லை. காலுக்கு கீழே மட்டும் அந்த சின்ன மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பட் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு கிட்டேயும் ஃபுல்லாக மிரர் ஒர்க் இருக்குது, ஸ்லீவ் கிட்டேயும் மிரர் ஒர்க் அண்ட் சைட்லேயும் வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆலியா கட் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு குர்த்தி தான். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலியா கட் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து கட்டோட வருது. நமக்கு நார்மலாக இப்படி பார்க்கும்போது இந்த ரவுண்ட் டைப் குர்த்தி மாதிரி இருக்கும். பட் சைடில் வந்து கட்டு இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான குர்த்தி, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மெட்டீரியலுமே சூப்பராக இருக்குது. டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் பிக்சரில் பார்த்த மாதிரியே வந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா பிக்சரில் அந்த பிங்க் கலர் தான் நல்லா அட்ராக்டிவாக தெரிஞ்சிச்சு. க்ரீன் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு. பட் நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா க்ரீன் பிங்க் ரெண்டுமே நல்லா டார்க்காக தெரியுது. பட் அதுவுமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளாரல் பிரிண்டில் நல்லா வைப்ரண்ட் கலரில் வந்துட்டு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பார்ட்டி வேர் ட்ரெஸ்க்கு வந்து போகலாம். நல்லா சூப்பராகவே இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மெட்டீரியலுமே அந்த குர்த்தியோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்ல வெயிட்டான ஒரு மெட்டீரியல். உங்களுக்கு வாஷ் பண்ணும்போதெல்லாம் பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நல்ல வெயிட்டான ஒரு மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து 474 ரூபீஸ்க்கு சூப்பராக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 474 ரூபீஸ்க்கு நல்ல ஒர்த்து அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் க்யூட் அண்ட் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எங்கேயாவது ஊருக்கோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறீங்க, கொஞ்சமாக உங்களோட ஆர்னமெண்ட்ஸ் மட்டும் தான் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா இது அழகாக நீட்டாக கேரி பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு இந்த பிக்சரில் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டட்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்காக அவங்களே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த சைடில் ரிங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு செயின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் போல், அந்தளவுக்கு இருக்குது. நல்லா குட்டியாக காம்பேக்டாக இருக்குது. உங்களுக்கு அதான் ஒரு 2 டேஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் போகிறீங்க, கம்மியான ஆர்னமெண்ட்ஸ் மட்டும் கேரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா இந்த ஆர்கனைசர் வந்து நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நல்லா குட்டியாக காம்பேக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் சேவிங்காகவும் வந்து இருக்குது. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் இது. குவாலிட்டியுமே நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜுவல்லரி ஆர்கனைசர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 314 ருபீஸ்க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா வர்த்தான பை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். இப்போ அடுத்த ப்ராடக்ட் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தி அண்ட் பேண்ட் செட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷால் வந்து அவங்க கொடுக்கல. நெக் வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப் நெக்கு, காட்டன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்குமே பார்க்குறதுக்கு காட்டன் மாதிரி தெரிஞ்சுது. கிளாத் வந்து ஓகேவான மெட்டீரியல் அப்படி தான் சொல்லணும். ப்ரைஸ்க்கு ஓகே வர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னா டெய்லி வேராக யூஸ் பண்ணலாம், கேஷுவல் வேராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஷால் வந்து இதில் கொடுக்கல. நார்மலாக பேண்ட் அண்ட் சுடி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஷாலும் கொடுத்துருந்தா இன்னும் ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கும். நான் வந்து வேறு ஒரு ஷால் மேட்ச் பண்ணி தான் போட்டிருந்தேன். ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் தான் கொடுத்துருக்காங்க. வி நெக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு இந்த காலரோடு வர்ற மாதிரியான ஒரு வி நெக் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ரொம்ப டீப் நெக் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி கிடையாது. நல்லா கம்ஃபர்டபுளாகவே வந்து இருக்குது. வேர் பண்ணுறதுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப லைட் வெயிட்டான குவாலிட்டி அப்படிங்கிறனால சம்மர் டைமெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிசைனில். பட் ஓவரால் ஒட்டுக்காக வேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நான் வேர் பண்ணிக்கும் போது தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த பேண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து 345 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே. இப்போ அடுத்ததான் மீஷோவில் வந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் வர ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் பேக் ஆஃப் 6 வந்து கொடுத்துருக்காங்க. 6மே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சைட்ஸில் இந்த சைடு 4 சைட்ஸில் லாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரிட்ஜில் நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் ஓகே அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு மஸ்ட் பையாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் மாதிரி இல்லாமல் நல்லா கட்டியான பிளாஸ்டிக்கே வந்து கொடுத்துருக்காங்க. நான் 2 பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே நல்ல சூப்பர் குவாலிட்டியில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ப்ரைஸ் வந்து 378 ருபீஸ்க்கு இந்த 6 பீஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து நல்லா ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும்.